வருஷத்துக்கான வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். ஒரு அருமையான படத்தை போட்டிருக்கிறார்கள். ஒரு தகப்பனார், அதுக்கு பின்னால் ஒரு பிள்ளை அப்படியே கடந்து செல்லுகிறது. அவருடைய தகப்பன் குழந்தையை அழைத்து செல்வது போல ஒரு நல்ல ஒரு படம், ஒரு பிக்சர் போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்ற வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனமா 14 வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. மோசே ஆண்டவரிடத்தில், கர்த்தாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை தான், மோசேயே என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும். அதற்கு அவர், அப்படி என்றால் ஜெபத்தில் தேவனோடு நல்ல நெருக்கமாக இருந்த நேரத்திலே தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த வருஷம் முழுவதும் நாம் தேவனோடு உள்ள அந்த இன்டிமேட், ஒரு நெருங்கிய உறவை எல்லோரும் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொண்டால் இந்த வார்த்தை மட்டுமல்ல, இன்னும் அநேக வார்த்தைகளை நமக்கு தந்து அதை நம் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர், ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையை தாரும் என்று கேட்ட மோசேக்கு சொல்லும் வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதோடு கூட என்ன சொல்லுகிறான் சொன்னால், நான் உனக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். குறிப்பாக 16ஆம் வசனத்திலே, நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று அதனாலே விளங்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதாவது, the presence of God only can make us special from others in this year. ஆண்டவருடைய சமூகம் ஒன்றுதான் மற்றவர்களை விட நம்மை சிறந்தவர்கள் என்ற நிலையில் நம்மை உருவாக்குவது. இதுதான் ஆண்டவருடைய சமூகம் தான். அதான் சொல்றாரு, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். எதனால் விளங்கும்? உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதின் மூலம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதின் மூலம். Your presence with us make us special from others. எல்லா ஜனங்களை பார்க்கிலும் எங்களை விசேஷித்தவர்கள் என்று விளங்க செய்யும். அப்போ இந்த வருஷத்தில் உங்களை எல்லாரை விட, உங்க குடும்பத்தில் உடன் பிறந்த எல்லாரை விட தேவ கிருபையை பெற்ற ஸ்தோத்திரம் யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்க நினைச்சுதான் எல்லாரை விட அவன் தான் ஸ்பெஷல். அவனுடைய எல்லா சகோதரர்களை விட அவன் விசேஷித்தவன் ஆக்கப்பட்டான். சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். எதனால் என்றால், he had found favor of God. தேவனுடைய தயவை பெற்றான், தேவனுடைய கிருபையை பெற்றான். அந்த கிருபை அவனை எல்லாரை விட இணைச்சிற்று, மேன்மை படுத்திற்று. இந்த வருஷத்தில் உங்க மேன்மை உங்கள் பணத்திலும் திறமையிலும் அறிவிலும் முயற்சியிலும் அல்ல, தேவனுடைய சமூகம் உங்களோடு இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை. அதை இழக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னும் நாம வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னுக்கு வாங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. வேதத்தில் வாசிக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. 16ஆம் சங்கீதத்திலே அவருடைய சமூகத்தில் பரிபூரண
ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்குது. ஆண்டுடைய சமூகம் நம்மோடு கூட இருந்தாச்சுன்னா இந்த வருஷத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டுடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் இருக்கு, மகிமை இருக்கு, கனம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாப்பு இருக்கு. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தின் மறைவிலே உன்னை காத்துக் கொள்ளுவேன். நான் காலையிலே சொன்னேன், தாவீதை அரெஸ்ட் பண்ணி கொலை செய்வதற்காக சவுல் தன் ஏவல் ஆட்களை அனுப்பியிருக்கிறான், தன் படைகளை அனுப்பியிருக்கிறான். அப்பொழுது தாவீது சாமுவேல் இருக்கிறான், அங்கே தேவ பிரசன்னம் இருக்கு, அங்கே நல்ல ஆராதனை இருந்து கொண்டிருக்கு. அது எங்கேதி என் ஒரு இடம் நினைக்கிறேன், நயோதி என்கிற இடம். இந்த இடத்துக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் சோல்ஜர்ஸ் வருகிறாங்க. வந்தபோது எல்லோருமே ஆவியால் நிரப்பப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ண வர வேண்டிய, அதாவது தாவீதை பிடிக்க வந்தவர்கள் நோக்கத்தையே மறந்து விட்டார்கள். இரண்டாவது அனுப்புகிறான், மூன்றாவது அவனே வருகிறான். யார் வர்றான்? சவுலே வர்றான். சவுல் மேலும் ஆவி ஊற்றப்படுது. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல தாவீதை அவர்கள் மேற்கொள்ளாமல் இருக்க செய்தது எது என்றால் God's presence only. ஆண்டுடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியமானது. சோ ஆண்டுடைய சமூகம் தான் வரக்கூடிய ஆண்டில நமக்கு பெரிய பாதுகாப்பை தரும். ஆண்டுடைய சமூகம் என்றால் இது ஒரு புகையை போல இருக்கும், ஒரு நிழலை போல இருக்கும், அப்படி அல்ல. ஆண்டுடைய சமூகம் என்பது இதே வசனத்திலே ஆண்டுடைய சமூகத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவரே கொடுக்கிறார். யாத்திராகம் 33:16 ஸ்தோத்திரம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். நீர் எங்களோடு வருவது, you coming with us, that is God's presence. நீர் எங்களோடு வருவதுதான் உம்முடைய பிரசன்னம். பிரசன்னம் என்பது அவர் நம்மோடு இருப்பது, நமக்கு முன்னே செல்வதுதான் அவருடைய பிரசன்னம். அதுதான் இந்த வரக்கூடிய வருஷத்துக்கான ஒரு பாதுகாப்பு. நம்முடைய பணம் நம்மை பாதுகாக்க முடியாது, திறமைகள் பாதுகாக்க முடியாது. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதாவது யாக்கோபைக்கு தீங்கு செய்யக்கூடிய அதிகாரம் லாபானுக்கு உண்டு. லாபானுடைய வீட்டில் இருந்து யாக்கோபு சென்றபோது 8வது நாளிலே யாக்கோபை கண்டடைகிறான். யாக்கோபை லாபான் பின்தொடரும் போது அவனுக்கு தீங்கு செய்யும் எண்ணத்தோடு தான் என்ன செய்தான்? பின்பற்றினான். ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி நன்மை அன்றி தீமை ஒன்று யாக்கோபோடு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆண்டவர் லாபானோடு பேசினார். லாபானே, யாக்கோபை பின்தொடர்ந்து போகிறாய், யாக்கோபோடு நன்மையை தவிர வேற ஒன்று நீ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவன் யாக்கோபை சந்திக்கிறான். சந்தித்த போது சொல்றான், உன் தேவன் நேற்று ராத்திரி அவன் கூட பேசினாரு, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் உன் தேவன் என்னை எச்சரித்தபடினாலே உனக்கு நான் என்ன செய்ய முடியாது? தீங்கு செய்ய. அப்படிப்பட்ட பாதுகாப்பை யாக்கோபுக்கு கொடுத்தவர் அவனுக்கு முன்னால் சென்ற தேவன். அதுபோல ஏசா 400 பேரோடு எதிர்த்து வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது யாக்கோபு மிகவும் பயந்தான், நடுங்கினான். அவனுடைய பரிசு பொருட்கள் அவனை பாதுகாக்கவில்லை. ஆண்டவர் ஏசாவின் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்ட போது யாக்கோபை சந்தித்த நேரத்தில் யாக்கோபை கொல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவனை விட்டு என்ன செய்து போயிற்று. ஆண்டவர் அதை செய்தார். ஒரு நாள் ஸ்தோத்திர யாக்கோபு அந்த ஏசா பேசினா, என்றைக்கு உன்னை காண்பேனோ அன்றைக்கு நான் உன்னை என்ன செய்வேன். அவன் தன் இருதயத்தில் பேசிக்கொண்டான். அந்த சபதம் அவனுக்குள் இருந்துச்சு.
ஆனாலும் கர்த்தர் அதை மாற்றினார். தேவ சமூகம் நமக்கு முன்னே செல்லும் போது அதுதான் பாதுகாப்பு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டுல நமக்கு முன்னே சென்று நம்மை பாதுகாப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினால் பயப்பட வேண்டாம். புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுவேன் என்று வாக்கு பண்ணி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.